அன்புள்ள ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விரக்தியின் விளிம்பில் செய்வதறியாது நின்று கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, கருவேப்பிலைக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது. குழம்பில் போடப்படும் கருவேப்பிலை உண்ணும்போது தூக்கி எறியப்படுகிறது. அதுபோலத்தான் நீங்களும். உறவினர்களின் தேவைக்கு உங்களை நன்றாக பயன்படுத்தியிருப்பார்கள். உங்கள் தேவை முடிந்தவுடன் கருவேப்பிலை போல தூக்கி எறிந்திருப்பார்கள். ரிஷபம் மற்றும் மகர ராசிகளே உறவினர்களால் அதிக துரோகங்களை சந்திக்கின்றன. இளம் வயதினர், மத்திம வயதினர் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் என்று பாரபட்சமின்றி கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றீர்கள். பல ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்து எந்த பயனும் இல்லாமல் மனம் நொந்திருப்பீர்கள். இன்று வரை விடிவு காலம் இல்லை என்பதே உண்மை. உண்மைகளை உணராமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது. ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கான ஜோதிடம் அல்ல. உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக நாம் அனுபவிக்கும் இன்பதுன்பங்களுக்கு காரணம் நம் கர்ம வினையே. இன்பங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் நாம் துன்பம் வந்தால் துவண்டு விடுகிறோம். நமக்கான துன்பங்களுக்கு காரணம் நம் பாவ கர்ம வினையே என்பதை உணர்ந்தாலே கடவுள் கருணை கிடைத்துவிடும். பாவ கர்ம வினைகளிலிருந்து விடுபட ரிஷபராசி அன்பர்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். அகிலாளும் அன்னை ஆதிபராசக்திக்கு 11 நாட்கள் விரதமிருந்து மனதார நம் பாவங்களை உணர்ந்து அன்னையின் திருப்பாதங்களில் சரணடைந்தால், அன்பின் வடிவமான அன்னை அன்னபூரணி முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்களை மன்னித்து ஐஸ்வர்யங்களை அள்ளித் தருவாள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எந்த மாதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைக்கு 10 நாட்கள் முன்பாக, அதாவது வெள்ளிக்கிழமையுடன் மொத்தம் 11 நாட்கள், தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது அம்மன் திருவுருவப் படத்தின் முன்பாக அமர்ந்து ஓம் சக்தி பராசக்தி ஓம் என்று 108 முறை உச்சரித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் சென்று அம்மனுக்கு பட்டாடை சாத்தி வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பரிசுத்தமான இந்த விரதத்தால் ரிஷபராசி அன்பர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும், எதிரிகள் விலகி விடுவார்கள், நோய் நொடிகள் பறந்தோடிவிடும், செல்வச் செழிப்பு உண்டாகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த விரத முறைகளே சித்தன் வாக்கு. சித்தன் வாக்கே சிவவாக்கு. அன்பு ரிஷபராசி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி.